தென்னிலங்கை சிங்கள மொழி பத்திரிகை ஒன்றில் நேற்று உண்மைக்கு புறம்பான செய்தி ஒன்றை பிரசுரித்தது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2026 குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிங்கள மொழி பத்திரிகை ஒன்றில் நேற்று போலீஸ் அறிக்கை பெற்றுக்கொள்ளவில்லை, சிவில் போலீஸ் கமிட்டியின் கடிதம் தேவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற தலைப்பு செய்தியானது உண்மைக்கு புறம்பானது என்று நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தென்னிலங்கை சிங்கள மொழி பத்திரிகை ஒன்று நேற்று உண்மைக்கு புறம்பான செய்தி ஒன்று தொடர்பில் பிரசுரித்திருந்தது. இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சிங்கள மொழி பத்திரிகை ஒன்றில் நேற்று போலீஸ் அறிக்கை பெற்றுக்கொள்வதற்கு சிவில் போலீஸ் கமிட்டியின் கடிதம் தேவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற தலைப்பு செய்தியானது உண்மைக்கு புறம்பானது என்று நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று குறித்த பத்திரிகையில் பதில் செய்தியில் கிராம சேவகரே இவ்வாறு சொன்னதாக குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் இவ்வாறான உண்மைக்கு புறம்பான செய்தியால் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என குறிப்பிட்டார். சிறந்த ஊடகவியல் தர்மத்தின்படி செய்தியின் மூலம் பெறப்படுபவரின் கருத்தாக இருக்க வேண்டும். இதற்கு முன்னரும் இதே பத்திரிகையில் பல உண்மைக்கு புறம்பான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பொறுப்பான ஊடகம் ஒன்று மக்களுக்கு உண்மையும் நியாயமான செய்திகளையே வழங்க வேண்டும் என கூறிய அவர் ஊடகவியலாளர்களும் இவ்வாறான செய்திகளை சேகரிக்கும் போது பொறுப்புடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.